வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 29ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 875ஆம் ஆண்டில் 2ஆம் சார்லஸ் புனித ரோம பேரரசராக முடிசூடினார். 1170ஆம் ஆண்டில் கேண்டர்பரி ஆயர் தாமஸ் பெக்கட் இங்கிலாந்து மன்னர் 2ஆம் ஹென்ரியின் ஆட்களால் கேண்டர்பரி ஆலயத்தினுள் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். 1778ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் 3500 பிரித்தானிய போர் வீரர்கள் ஜார்ஜியா மாநிலத்தின் சவன்னா நகரை கைப்பற்றினர். 1835ஆம் ஆண்டில் மிசிசிப்பி ஆற்றின் கிழக்கே உள்ள செரோக்கி இன மக்களின் நிலங்கள் அனைத்தையும் ஐக்கிய அமெரிக்காவுக்கு கொடுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டது. 1845ஆம் ஆண்டில் டெக்சாஸ் ஐக்கிய அமெரிக்காவின் 28வது மாநிலமாக இணைந்து கொண்டது. 1851ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் முதலாவது இளைய கிறிஸ்துவர்களின் அமைப்பு YMCA பாஸ்டனில் அமைக்கப்பட்டது. 1876ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் ஒகையோ மாநிலத்தில் தொடருந்து பாலம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் 92 பேர் உயிர் இழந்தனர். 1890ஆம் ஆண்டில் வூண்டட் நீ படுகொலையில் தென் டகோட்டாவில் அமெரிக்க படைகள் பெண்கள், குழந்தைகள் உட்பட 300 ஆதி குடிகளை படுகொலை செய்தனர். 1911ஆம் ஆண்டில் மங்கோலியா ஜிங் சீனாவிடமிருந்து விடுதலை பெற்றது. போகடு கான் மங்கோலியாவின் பேரரசரானார். 1930ஆம் ஆண்டில் அலகாபாத் நகரில் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய கவிஞரும் மெய்யியலாளருமான முகமது இக்பால் முஸ்லிம்களுக்கென இந்தியாவில் தனி நாடு கோரிக்கையை கொண்ட தனது 2 நாடுகள் கொள்கையை முன்வைத்தார். 1937ஆம் ஆண்டில் ஐரிய சுதந்திர நாடு புதிய அரசியல் அமைப்பை அறிமுகப்படுத்தி அயர்லாந்து குடியரசு என பெயரை மாற்றிக்கொண்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் லண்டன் நகரின் மேல் நாஜி ஜெர்மனியின் வான்படைகள் தீக்குண்டுகளை வீசியதில் 200 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 1972ஆம் ஆண்டில் புளோரிடாவில் மியாமி விமான நிலையத்தில் அமெரிக்க விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 101 பேர் உயிர் இழந்தனர். 1975ஆம் ஆண்டில் நியூயார்க் நகர லகோர்த்தியா விமான நிலையத்தில் குண்டு ஒன்று வெடித்ததில் 11 பேர் கொல்லப்பட்டு 74 பேர் காயமடைந்தனர். 1987ஆம் ஆண்டில் 326 நாட்கள் விண்வெளியில் பயணித்த சோவியத் விண்வெளி வீரர் யூரி ரொமானின்கோ பூமி திரும்பினார். 1993ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய செம்பினால் ஆன புத்தர் சிலை ஹாங்காங்கில் அமைக்கப்பட்டது. 1997ஆம் ஆண்டில் ஹாங்காங்கில் கோழிகளுக்கு தொற்று நோய் பரவியதை அடுத்து அங்கிருந்த அனைத்து 1.25 மில்லியன் கோழிகளும் கொல்லப்பட்டன. 1998ஆம் ஆண்டில் கம்போடியாவில் 1970களில் 1 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டமைக்கு கெமரூச் தலைவர்கள் மன்னிப்பு கேட்டனர். 2001ஆம் ஆண்டில் பெருவின் தலைநகர் லீமாவில் பெரும் தீ பரவியதில் 274 பேர் உயிர் இழந்தனர். மேலும் டிசம்பர் 29ஆம் நாளானது மங்கோலியாவில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.